இனிய காலை வணக்கம். முந்தைய தினமும் புலனறுவையில் காணப்படுகின்ற மற்றும் ஒரு சிவாலயத்தை தான் பார்க்க போகிறோம். அப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வாலயமானது புலனறுவையின் வரவேற்பு கோபுரத்திற்கு அருகாமையிலேயே காணப்படுது. பார்த்தீங்கன்னா இன்னமும் இதனுடைய சிவலிங்கமானது காணப்படுகிறது. அப்படியே இதனுடைய கட்டிட எச்சங்களும் காணப்படுது. இதில் அதிகமாக செங்கல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கருங்கட் தூண்களும் ஓரிரு தூண்கள் இங்கு காணப்படுது. அதேவேளை சந்திரவட்டக்கல் போன்ற அமைப்பும் இங்கு இன்று வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த வீதி பார்த்திங்கன்னா கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியாக காணப்படுது. அதற்கு அருகாமையிலேயே இந்த ஆலயம் காணப்படுது. இதனுடைய சுற்றி வர 4 புறமும் செங்கல் பயன்படுத்தப்பட்டு மதில் போன்ற அமைப்பாகவே பண்டைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இவ்வாலயத்தினுடைய எச்சங்கள் உறுதியாக இருக்குது. ஆனால் இவ்வாலயத்தினுடைய கருவறையில் எந்தவித எச்சங்களுமோ அல்லது சிவலிங்கமோ இல்லை. இருந்தாலும் இதனுடைய இதற்கு அருகில் சிவலிங்கம் போன்ற ஒரு சிவலிங்கத்திற்கு உரிய ஒரு ஆகுதியார் அமைப்பு காணப்படுகிறது.